ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெற்றி விநாயகர் படத்தோட ரெண்டாவது பார்ட்டு தான், அதாவது ரெண்டாவது கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பிள்ளையாரை தான் கட்டுறாங்க. பிள்ளையாரை நம்ம பார்வதி தேவி ஆசி வழங்குறாங்க. நீ நிறைந்த ஞானத்தோடையும் வெற்றி உனக்கு என்றைக்குமே துணையாகவும் இருப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சிவபெருமான் உனக்கு நிகரா வேற நாயகர் இருக்க மாட்டாங்க, அதனால நீ விநாயகர்ன்ற பெயரோட திகழ்வ. என்னோட பூதகணங்களுக்கு பூரா நீ தலைவனாக இருக்கிறதுனால கஜாதனன், கணேசன், கணநாதன், கணபதினு உனக்கு நிறைய பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான. உடனே சிவனை பார்வதி வணங்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட, ஆமாம் நம்ம குழந்தை நல்ல ஞானத்தோடு இருக்கான், அழகாகவும் இருக்கான், ஆனால் ஏன் இவருக்கு இப்படி ஒரு விகாரமான முகம், யானையோட தலை வந்துச்சுன்னு தெரியலை, இப்படி ஆயிடுச்சே நம்ம பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு, நீ அதை நினச்சி எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாங்க. உடனே பார்வதி தேவி சரின்னு விட்டுடுறாங்க. இப்போ சந்திரதேவரை தான் காட்டுறாங்க. சந்திரதேவர் வர நாரதரும் வராரு. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கே போய்கிட்டு இருக்கீங்க சந்திரதேவா, என்ன கைலாயத்தை வளம் வர போகிறீங்களா? என்ன நாரதரே, நானா வளம் வர போகிறேன், எனக்கு அந்த 27 மனைவிகளை சமாளிக்கவே நேரம் பத்தலை, என்னை விடவே மாட்டுறாளுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் என்னைக்கு எந்த மனைவியோட இருக்கீங்களோ அதை வச்சு தானே அஸ்வினி, பரணி, கார்த்திகைன்னு சொல்கிறாங்க, நாளை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறது சரிதான், இந்த 27 மனைவிகளும் நான் என்னோட அழகுல மயங்கி என்ன தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சனால தான் வேறு வழி இல்லாமல் 27 பேரையும் நான் திருமணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆமாம், நீங்கள் ரொம்ப அழகானவர் தான் சந்திரதேவரே, அழகுக்கு இலக்கணம்னாலே சந்திரன் போல மதி அப்படி இப்படின்னு உங்களை தானே புகழ்கிறாங்க அப்படின்றவும் அப்படியே பூரிப்பாயிடுது சந்திரதேவனுக்கு. சரி, அது சரி சந்திரதேவா, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்காமல, அதை பார்க்க தான் வந்தேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு நாரதர் கிளம்பிடுறாரு. உடனே சந்திரதேவர் நம்ம விநாயகரை பார்க்கறதுக்காக வர்றாரு. அப்போ விநாயகரே வந்துடுறாரு. வந்தோடனே, இங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தைய பார்க்க வந்தேன்ப்பா, இங்கே எங்கேப்பா இருக்குது? நான் தான் அந்த குழந்தை. என்னது நீயா? ஆஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு சந்திரதேவர். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, இவ்வளவு அசிங்கமாக இருக்க ஒன்றையே அழகானவன்னு சொல்கிறாங்க. யானையோட முகம், பெரிய காது, இவ்வளோ பெரிய வயிறை வச்சுக்கிட்டு ஒன்று போய் சொல்லியிருக்காங்கன்னு சந்திரதேவர் ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாரு. உடனே விநாயகருக்கோ வந்துடுது. அழகை முகத்தையோ உருவத்தை பார்த்தோ சொல்லக்கூடாது, ஒருத்தவங்களோட மனதை பொறுத்து தான் அழகுன்றது இருக்குது, அதை நீ புரிகிற வர கோரமான நிலையில் இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. உடனே அவ்வளோ அழகான சந்திரன் தன்னுடைய அழகை பூரா இழந்து ரொம்ப கோரமாயிடுறாரு. தன்னோட முகத்தை வெளியே காட்டவே விருப்பப்படாத சந்திரன் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ சனீஸ்வரர் வராரு. சனீஸ்வரர் இந்த மாதிரி விநாயகரை வணங்கிட்டு, உங்களை நான் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னை கடமை அப்படின்னு சொல்லும்போது, சரி பிடிங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்னை எத்தனை காலம் பிடிப்பீங்க அப்படின்னு. 7.5 நாட்கள் பிடிப்பேன் அப்படின்றாரு. சரி 7.5 நாட்கள் பிடிங்க, எந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பண்ணாதாப்பா அவனை பிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போனா அஸ்வினி நட்சத்திரம்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? சந்திரதேவர் அஸ்வினி மனைவியோடு சேர்ந்துருந்தாங்கன்னா அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்படியா? இப்போ தான் சந்திரதேவரையே காணாமே, ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரே, இப்போ அவர் எந்த மனைவியோட இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்னை பிடிக்க வந்தீங்க அப்படின்னும் சனீஸ்வரர் யோசிக்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்போனா இன்றைக்கி உன்னை பிடிக்கக்கூடாதா? ஆமாம், இன்றைக்கி தான் என்னை பிடிக்கக்கூடாது, சந்திரன் வந்தாருன்னா நீங்கள் என்னை பிடிங்க, சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தோடு சேர்ந்துருக்கும் போது என்னை பிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நான் என்ன செய்ய, இன்று போய் நாளை வா அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாரு. உடனே சனீஸ்வரர் போயிட்டு மறுநாளும் வராரு. இப்பயும் தான் சந்திரதேவர் வரலையே அப்படின்னு சொல்லவும், திரும்ப இன்னொரு நாள் வராது. இது மாதிரியே திரும்ப 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 7 நாட்கள் சனீஸ்வரர் அலைஞ்சு
ஓஞ்சு போயிட்டாரு. இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருப்பாங்க இல்லையா, சந்திரதேவரோட மனைவி, அவங்க விநாயக பெருமாள்கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி என்னோட கணவரை மன்னிச்சிருங்க, அவர் திருந்திட்டாரு, அவர் சாபத்திலேருந்து விமோச்சனம் கொடுங்க அப்படின்னும் விநாயகர் அவரை விடுவிக்கிறாரு அந்த சாபத்திலேருந்து. இனிமேல் நீ முழு மதிய வானத்தில் பிரகாசிப்ப, உன்னுடைய அழகு மீண்டும் திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரதேவர் விநாயகரை வணங்கிட்டு ஆணவத்தை அழித்ததுனால இந்த விநாயகரை யார் கும்பிட்டாலும் அவங்களுக்கு ஆணவம் வராது அப்படின்னு கும்பிட்டுக்கிறாங்க. இப்போ விநாயகர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் என்னைய பரிகசித்து கேலி பண்ணீங்க, அந்த நாள் 4ஆம் பிறையான நாள், அந்த நாளப்போ உங்களை பார்க்குற எல்லாருக்கும் அந்த சாபம் கிடைக்கும் அப்படின்னும், ஆனால் அதே ஆவணி மாத கிருஷ்ணபட்ச சதுர்த்தி நாளப்போ என்னைய வணங்கினாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு விநாயகர். என்னோட ஆணவத்தை நீங்கள் நீக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்காக நீங்கள் விநாயகர் சதுர்த்தின்ற ஒரு விழாவையே கொண்டு வந்துட்டீங்களே, அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னோட அப்படின்னு சந்திரதேவர் மனமுருகி விநாயகரை வேண்டிக்கிறாரு. இப்போ கரெக்டாக சனீஸ்வரர் வந்துட்டாரு. விநாயகா, என்னைக்காவது தயவு செஞ்சு என்னை பிடிக்க விடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ விநாயகர் சொல்கிறாரு, ஒருத்தவங்களை நீ பிடிக்கிறப்பையும் சரி விடுறப்பையும் சரி கால நேரம் தவறாமல் கரெக்டாக உன்னோட பணியை செய்வதானே அப்படின்னு. அதில் என்ன சந்தேகம்னா, எப்பயுமே கால நேரப்படி தான் எல்லாம் செய்வேன். அப்படின்னா நீ என்னை எப்போ பிடிக்கணும்? அஸ்வினி நட்சத்திரத்தப்ப சந்திரன் இருக்கும்போது உன்னைய பிடிச்சுக்கிறணும், சந்திரன் பூஷ நட்சத்திரத்தில் இருக்கும்போது உன்னை விடணும் அப்படிங்கிறாரு சனீஸ்வரர். அப்பனா இப்போ சந்திரன் எந்த நட்சத்திரத்தோட இருக்காரு அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்தோடையும் பூஷ நட்சத்திரத்தோடையும் தான் இருக்காரு. 2 நட்சத்திர பெண்களும் தான் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ விநாயகர் சொல்கிறாரு, இன்னைக்கு 7 நாள் முடிஞ்சிருச்சு, இப்போ 7.5 நாள் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி 7.5 நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தோட சந்திரன் இருக்கார், இப்போ என்னை பிடிச்சிட்டு பரணி நட்சத்திரத்தோட பூச நட்சத்திரத்தோடையும் இருக்கார், அதனால் இப்போ என்னை விட்டுருங்க அப்படின்றாரு. உடனே நம்ம சனீஸ்வரருக்கு, அடே அப்பா, நீங்கள் என்ன விநாயகா இவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்க, நீங்கள் உங்களை நான் பிடிக்கவே இல்லை, ஆனால் பிடிச்ச மாதிரி கணக்கும் வந்துருச்சு, அதே மாதிரி என்கிட்ட இருந்து தப்பிக்கவும் செஞ்சிட்டிங்க, இந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லன்னு சனீஸ்வரரே புகழ்கிறாரு விநாயகரை. நீங்கள் என்னை நாடி வர்ற பக்தர்கள் பிடிக்கும்போது கொஞ்சம் அவங்கள கண்டிக்காமல் ரொம்ப துன்புறுத்தாமல் இதமாக நடந்துக்கோங்க அப்படின்னு விநாயகர் சொல்கிறாரு. அதுக்கு சனீஸ்வரரும் சரின்றாரு. இதோட இந்த கதை முடியுது. அடுத்த கதையை அடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஓகே, பாய்.